Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் அயனைசேஷன் எனர்ஜி. வாங்க டாபிக் உள்ள போலாம். அயனைசேஷன் எனர்ஜி. இத நம்ம IE அப்படின்னு கேபிட்டல் லெட்டர்ல டினோட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அயனைசேஷன் எனர்ஜியை நம்ம அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லலாம். அயனைசேஷன் எனர்ஜி அதாவது அயானிசேஷன் அயானா மாத்துறதுக்கான எனர்ஜி, தட் இஸ் அயானிசேஷன் எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு சோடியம் எலமெண்ட் எடுத்துக்கிறோம். இதோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 11. இதை வந்துட்டு இதுல இருந்து சோடியம் எலமெண்ட்டை நான் சோடியம் பிளஸ் அயானா மாற்ற போறேன். ஸோ அப்படி மாத்துறதுக்கு நான் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நான் கொடுக்கணும். சரிங்களா? அந்த சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜி தான் அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ நம்ம சோடியம் எலமெண்ட் எடுத்துக்கிறோம், அதுல சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நம்ம கொடுக்குறோம். அப்ப நமக்கு சோடியம் பிளஸ் அயனாவும் ஒரு எலக்ட்ரானும் நம்ம வெளியில எடுத்துறோம். அந்த எலக்ட்ரானை வெளியில எடுக்கிறதுக்கு நம்ம கொடுக்குற எனர்ஜி தான் அயனைசேஷன் எனர்ஜி. பாருங்க, இட்ஸ் டிஃபைன்ட் as the amount of energy required to remove an electron from the valence shell of the isolated gaseous atom of the element to convert the atom into gaseous cation. That is ionization energy. ஓகேங்களா? ionization energy அப்படிங்கிறது energy required to remove the mostly loosely bonded electron from an isolated atom in the gaseous state is known as the ionization energy. ஓகேங்களா? இப்போ சோடியம் நாம எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோடியம் தான் எடுத்துக்கிட்டோம். இப்ப சோடியம்ல வந்துட்டு 11 எலக்ட்ரான் 11 நியூட்ரான் புரோட்டான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு நியூக்ளியஸ் சுத்திட்டு இருக்கும். இப்ப இதுல இருக்கிற எலக்ட்ரான் வந்துட்டு நம்ம ஒன்றை மட்டும் புல் பண்ணி இழுக்கிறோம், வெளியில எடுக்கிறோம். சரிங்களா? அப்போ 11 புரோட்டான் அப்படியே தான் இருக்கும், ஒரு எலக்ட்ரான் போயிடும். அப்ப அங்க 10 எலக்ட்ரான் தான் இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த ஒரு எலக்ட்ரானை மட்டும் நம்ம வெளியில எடுக்கிறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் எனர்ஜி நம்ம கொடுக்குறோம் பாத்தீங்களா, எவ்வளவு ரெக்வயர்ட் அமௌண்ட் எனர்ஜி கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். நார்மலாவே எனர்ஜி அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, பிக்சட் வேல்யூ இருக்கு. அது என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா En, அதாவது நார்மல் கிரவுண்ட் ஸ்டேட்ல அதோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா -13.6 Z² டிவைடட் பை n² எலக்ட்ரோ வோல்ட். ஓகேங்களா? பாருங்க, நான் M, அதாவது மெட்டல், நம்ம மெட்டல் இருந்தா நம்ம அயனை பிரிக்க முடியும். சோ அதனால நான் Mனு போட்டிருக்கேன். மெட்டல் இட் டினோட்ஸ் as the metal. சரி, M it is denotes the metals in gaseous stateல நம்ம ஒரு எலக்ட்ரானை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ண போறோம். இட்ஸ் give the some amount of energy. ஒரு எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்றதுக்கு நம்ம required amount of energy நம்ம கொடுக்கணும். அப்போ நமக்கு M பிளஸ் gaseous ஸ்டேட்ல ஒரு கேட்டையான் கிடைக்குது. சரிங்களா? சோ அதுதான் வந்து கேட்டையான் கிடைக்குது. நம்ம அந்த கொடுக்கிற அந்த ரெக்வயர்ட் எனர்ஜி இருக்கு இல்லீங்களா, அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் த மெட்டல் ஆட்டம்ஸ். சோ நம்ம இதுல எனர்ஜி கொடுக்கிறோம். சோ எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அதை என்னன்னு சொல்லலாம், எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது எனர்ஜியை மெட்டல் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான், எனர்ஜியை வாங்கிக்கிட்டு தான் எலக்ட்ரானை ஒண்ணு வெளியில கொடுத்துட்டு அது வந்துட்டு கேட்டையானா மாறிடுது. சோ இட் இஸ் த எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகேங்களா? சோ இதோட யூனிட் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, எனர்ஜி அப்படின்னாலே நமக்கு எந்த யூனிட்ல நம்ம மென்ஷன் பண்ணலாம்னா கிலோ ஜூல் மோல் இன்வர்ஸ், இல்ல அப்படின்னா எலக்ட்ரோ வோல்ட்ல நம்ம மென்ஷன் பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்துட்டு மெட்டல் எடுத்துக்கிறோம் பாத்தீங்களா, அதுல ஒரு எலக்ட்ரானை மைனஸ் பண்றதுக்கு ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நம்ம கொடுக்கறோம். அதாவது ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, ஃபர்ஸ்ட் கொடுக்குற எனர்ஜி, இதை நம்ம ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்து அதே இதுல மறுபடியும் செகண்ட் எலக்ட்ரானை கொடுக்கறப்போ மறுபடியும் ஒரு எனர்ஜி நம்ம கொடுக்கறோம். ஃபர்ஸ்ட் செகண்ட் எலக்ட்ரானை நம்ம எடுக்கிறதுக்கு மறுபடியும் இன்னொரு டைம் எனர்ஜி கொடுக்கறோம். அது செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. சோ அதே மாதிரி தேர்ட் டைம் அந்த எலக்ட்ரானை நம்ம எடுக்கிறப்போ நம்ம ஒரு எனர்ஜி கொடுக்கறோம், அது தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்ப நீங்க நம்ம சோடியமே எடுத்துக்கிறோம்னு வைங்களேன், இதுல வந்துட்டு அதோட அட்டாமிக் நம்பர் என்ன 11 தெரியும். இதுல வந்துட்டு நமக்கு வந்துட்டு 11 புரோட்டான் இருக்கு, 11 எலக்ட்ரான் இருக்கு. இதுல ஒரு எலக்ட்ரானை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு இங்க எத்தனை இருக்கும், 10 தான் இருக்கும். 10 எலக்ட்ரான் இருக்கும், ஆனா 11 புரோட்டான் இருக்கும்.
அப்ப நம்ம வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜியில நமக்கு ரெக்வயர்டு எனர்ஜி வந்துட்டு கம்மியா இருக்கும். ரெக்வயர்டு அமௌண்ட் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி இட் இஸ் டிக்ரீசஸ், அதாவது கம்மியா இருந்தா மட்டும் போதும். அதுவே இது மறுபடியும் ஒரு எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்றப்போ இங்க ஆல்ரெடி 11 புரோட்டான் இருக்கு, ஆனா 10 எலக்ட்ரான் தான் இருக்கு. ஏன்னா ஒரு எலக்ட்ரானை நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம். மறுபடியும் ஒரு எலக்ட்ரான் இருக்கிறப்போ அந்த புரோட்டான் வந்துட்டு புல் பண்ணும், அது அட்ராக்ஷன் பண்ணும் எலக்ட்ரானை. அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுத்தாதான் நம்ம இன்னொரு எலக்ட்ரானை வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும்னா எடுக்க முடியும். சோ அதனால அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்து அப்போ தேர்ட் எலக்ட்ரான் எடுக்கிறப்போ அது இன்னும் அதிகமான எனர்ஜி கொடுத்தாதான் நம்ம தேர்ட் எலக்ட்ரானை நம்ம வந்துட்டு வெளியில எடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி வந்துட்டு லெஸ் தென் ionization energy 2. And also இப்ப இதுல எதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி அதிகமா இருக்கும், இந்த லாஸ்டா நம்ம எடுக்கிறோம் இல்லையா, கடைசி எடுக்கிற எலக்ட்ரானுக்கு தான் அயனைசேஷன் எனர்ஜி அதிகமா இருக்கும். சோ இந்த அயனைசேஷன் எனர்ஜி 2, அயனைசேஷன் எனர்ஜி 3, 4 இதெல்லாம் வந்துட்டு சக்சசிவ் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் நியூட்ரல் ஆட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இப்ப நம்ம அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம் என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்து நம்ம அதை வந்துட்டு பீரியாடிக் டேபிள்ல குரூப் வைஸ் காலம் வைஸ் நமக்கு என்னென்ன சேஞ்சஸ் கொடுக்குது, அதோட ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சோ பீரியாடிக் டேபிள் இன் அயனைசேஷன் எனர்ஜி. சோ நமக்கு பீரியாடிக் டேபிள் தெரியும். சோ இதுல இந்த வைஸ்ல பீரியாடிக் டேபிள்ல லெஃப்ட் டு ரைட் என்ன பண்ணுது அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுது. பீரியாடிக் டேபிள்ல அயனைசேஷன் எனர்ஜி லெஃப்ட் டு ரைட் போறப்போ இன்க்ரீஸ் ஆகுது. இதோட ரீசன் என்ன பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் எலக்ட்ரான் ஆடட் டு த சேம் செல். அதாவது இப்ப நம்ம சோடியமே எடுத்துக்குவோம், Na+, அதோட வந்துட்டு Na சோடியம் எலமெண்ட் எடுத்துக்கிறோம், அதோட அட்டாமிக் நம்பர் 11. இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்க அப்படின்னா 1s2 2s2 2p6 3s1. சரிங்களா? சோ அடுத்து 3s1. இதுல இருந்து இது வந்துட்டு இந்த 3s ஆர்பிட்டால எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஃபில் ஆகல. சோ நம்ம இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். இதுவே மறுபடியும் நம்ம இன்னொரு எலக்ட்ரானை கொடுக்கறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு அதிகமா தான் கொடுக்கணும். அதாவது 3s1 அப்படின்னா இங்க இந்த செல்ல தான் வந்துட்டு இன்னொரு எலக்ட்ரான் ஆட் ஆகும். அப்படி ஆட் ஆகிறப்போ எப்படி இருக்கும், அயனைசேஷன் எனர்ஜி வந்துட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். எலக்ட்ரானை பிரிக்கிறதுக்கான அயனைசேஷன் எனர்ஜி, நம்ம ரிக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், அதிகமா கொடுக்க வேண்டி இருக்கும். சோ லெஃப்ட் டு ரைட் நம்ம அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. சோ செகண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். அதாவது ஒரு நியூக்ளியஸ்க்கும் புரோட்டான்ஸ்க்கும் இருக்கிற ஒரு அட்ராக்ஷன் தான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, அதாவது புரோட்டான் ஆல்சோ ஆடட் இன் த நியூக்ளியஸ், ஹென்ஸ் மோர் எனர்ஜி நீடட் டு ரிமூவ் த எலக்ட்ரான்ஸ். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ சோடியத்துக்கு அடுத்து நம்ம வந்து சோடியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதிட்டோம். அடுத்து நம்ம மெக்னீசியத்துக்கு எழுதுவோம். அதோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு தெரியும் நமக்கு 12. அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 3s2. சோ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் எப்படி இருக்கு, நமக்கு ஃபில் ஆயிருக்கு. சோ அப்ப ஃபில் ஆயிருக்கிறப்போ அதுல இருந்து எலக்ட்ரானை நம்ம வந்துட்டு வெளியில எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதிகமா எனர்ஜி கொடுக்கணும், அயனைசேஷன் எனர்ஜி அதிகமா கொடுக்கணும். அப்பதான் நம்மனால ஒரு எலக்ட்ரானை வெளியில எடுக்க முடியும். So left to right in the periodic table ionization energy increases. For this two reasons. What are the reason? The value of electron added to same shell. அதாவது value not value, balance. Valence electron added to same shell.
பாத்தீங்கன்னா சோடியத்துல அதோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால 3s1 தான் இருக்கு. சோ அடுத்து மெக்னீஷியம்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு எலக்ட்ரான் ஆட் ஆகிறப்போ அதுலயே தான் ஆட் ஆகுது. ஸோ அந்த வேலன்ஸ் ஷெல்ல தான் ஆட் ஆகுது. ஸோ அப்படி ஆட் ஆகிறப்போ நமக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜும் இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம அயனைசேஷன் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகுது. செகண்ட் ரீசன் லைக் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா increases because the proton also added in the nucleus has more energy needed to remove the electrons. So இப்ப நம்ம சோடியம்லயே 11 புரோட்டான் 11 எலக்ட்ரான் இருக்கு. நம்ம ஒரு எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னால அந்த 11 புரோட்டான் அப்படியே தான் இருக்கும், 10 எலக்ட்ரானா மாறிடும். மறுபடியும் நம்ம ஒரு எலக்ட்ரானை வந்துட்டு நம்ம அதுல சேர்த்தாலும் அது மறுபடியும் நியூக்ளியஸ்லயும் ஆட் ஆகும், புரோட்டான்லயும் ஆட் ஆகும், எலக்ட்ரான்லயும் ஆட் ஆகும். அப்போ அதோட எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். ஸோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமானாலும் நமக்கு அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸா தான் இருக்கும். அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸா இருக்கிறது லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு பீரியாடிக் டேபிள்ல நம்மளுக்கு அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செகண்ட் பீரியட் இடம்னு எடுத்துக்கிறோம். அதாவது லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், புளோரின், நியான் இதை எடுத்துக்கிறோம். அதாவது அட்டாமிக் நம்பர் வெர்சஸ் அயனைசேஷன் எனர்ஜிக்கு நம்ம வந்துட்டு ஒரு கிராஃப் வரைகிறோம். நம்ம இதுதான் அதோட ஆர்டர். ஆனா நம்மளுடைய ரியல் ஆர்டர் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு. அதாவது போரான், பெரிலியம் அது சேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி ஆக்சிஜன், நைட்ரஜன் சேஞ்ச் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்பெக்டட் ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடைச்சிருக்கணும். ஆனா நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ எப்படி கிடைக்குது அப்படின்னா இப்படி போய் ஒரு ஜிக்ஸாக் லைன் வந்துட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் போரான் பாத்தீங்க அப்படின்னா 800 கிலோ ஜூல். இதே பெரிலியத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 899 கிலோ ஜூல். அதோட ரீசன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ பெரிலியத்தோட அட்டாமிக் நம்பர் 5, போரானோட அட்டாமிக் நம்பர் வந்துட்டு பெரிலியத்தோட அட்டாமிக் நம்பர் 4, பேரியமோட அட்டாமிக் நம்பர் 5. இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2. போரானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p1. ஏன்னா ஃபைனல் அதாவது அதோட ஆர்பிட்டால்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கு. ஆனா போரானுக்கு பாத்தீங்க அப்படின்னா அப்படி கம்ப்ளீட்டா ஃபில் ஆகல, பார்ஷியலி ஃபில் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அப்ப பார்ஷியலா ஃபில் ஆயிருக்கிறப்போ இந்த எலக்ட்ரானை நமக்கு எலிமினேட் பண்றது ரொம்ப ஈஸி. இது வந்துட்டு கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு இதுல இருந்து எலக்ட்ரானை வந்துட்டு புல் பண்றது கொஞ்சம் கஷ்டம். எதை கம்பேர் பண்றப்போ போரானை கம்பேர் பண்றப்போ இதுல இருக்கிற எலக்ட்ரானை நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்றது கஷ்டம். ஸோ போரானை விட பெரிலியத்துக்கு அயனைசேஷன் எனர்ஜி வந்துட்டு அதிகமா தேவைப்படுது. ஸோ இதுதான் ரீசன். ஓகேங்களா? இதே ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் பாத்தீங்க அப்படின்னா அதோட ஆக்சிஜனோட அயனைசேஷன் எனர்ஜி 1314, நைட்ரஜனோட அயனைசேஷன் எனர்ஜி 1402. ஸோ இதோட பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்க அப்படின்னா 1s2 2s2 2p4, நைட்ரஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p3. ஆக்சிஜன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இது வந்துட்டு பார்ஷியலா ஃபில் ஆயிருக்கு. ஏன்னா அந்த p ஆர்பிட்டலோட வேலன்ஸ் எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 6, இதுல பாதி 3. ஸோ ஆனா இங்க பார்ஷியலா ஃபில் ஆயிருக்கு, அதாவது 4. ஆனா இதுவே இங்க இதை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நைட்ரஜனோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் 2p3. ஆனா இது பார்ஷியலா ஃபில் ஆயிருக்கு. சாரி, நாட் பார்ஷியல், இட் இஸ் ஹாஃப்லி ஃபில் ஆயிருக்கு. ஆக்சிஜன்ல பார்ஷியலா ஃபில் ஆயிருக்கு, நைட்ரஜன்ல ஹாஃப் ஃபில் இருக்கு. ஸோ அப்படி ஹாஃப் ஃபில்ல இருக்கிறதுனால இதுல இருந்து எலக்ட்ரானை நம்ம வந்துட்டு மைனஸ் பண்றது கஷ்டம். அதுவே இது பார்ஷியலா ஃபில் ஆயிருக்கிறதுல எலக்ட்ரானை மைனஸ் பண்றது ஈஸி. ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஃபார் நைட்ரஜன் ஹாவ் எ மோர் அயனைசேஷன் எனர்ஜி கம்பேர்ட் டு ஆக்சிஜன். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம என்னன்னா குரூப் வைஸ் பார்க்க போறோம். இன் பீரியாடிக் டேபிள்ல குரூப் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா டாப் டு பாட்டம் அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆயிட்டே வருது.
ஃபார் ரீசன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆடட் இன் நியூ ஷெல். ஸோ நம்ம பீரியட் வைஸ் பாக்குறப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் அதே சேம் செல்ல ஆட் ஆச்சு. ஆனா குரூப் வைஸ் பாக்குறப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் எப்படி ஆட் ஆகுது, அதாவது நியூ ஷெல் இன்னொரு புது ஷெல்ல ஆட் ஆகுறது. ஓகேங்களா. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான் இன்க்ரீசஸ். ஸோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் decreases, hence ionization energy also decreases. அப்போ இப்போ நம்ம பீரியட்ல ரைட் டு லெஃப்ட் போறப்போ அதோட ஆட்டமோட சைஸ் வந்துட்டு ஸ்மால் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். இப்படி ஸ்மால் ஆயிட்டே போயிடும். இதே டாப் டு பாட்டம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ அதோட சைஸ் எப்படி வந்துட்டு இருக்கும் அப்படின்னா பெருசாயிட்டே போயிட்டு இருக்கும். சரிங்களா. அப்படி பெருசாயிட்டே போயிட்டு இருக்கப்போ அதோட நியூக்ளியஸ்க்கும் லாஸ்ட் எலக்ட்ரான்ஸோட அட்ராக்ஷன் வந்துட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கும். அதாவது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தில் இருக்கிற நியூக்ளியஸுக்கும் லாஸ்ட்ல இருக்கிற எலக்ட்ரானோட அட்ராக்ஷனும், அதாவது வேலன்ஸ் எலக்ட்ரானும் அதோட டிஸ்டன்ஸ் என்ன ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ அதிகமாயிட்டே இருக்கிறப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதனால அதோட அட்ராக்ஷன் வந்துட்டு ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கும். ஸோ அதனால நமக்கு அயனைசேஷன் எனர்ஜி கம்மியா கொடுத்தா போதும், நம்ம எலக்ட்ரான்ஸை வந்துட்டு ஈஸியா வந்துட்டு நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். பாத்தீங்க அப்படின்னா இதுதான் மெட்டல் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இப்படியே அதோட எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இதான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இதோட எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இடையில நிறைய இருக்கு, எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கு. அப்போ இதுல இருக்கிற அட்ராக்ஷன் தான் அதிகமா இருக்கும் ஒழிஞ்சு இந்த நியூக்ளியஸ்க்கும் லாஸ்ட் ஷெல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ்க்கும் அதோட அட்ராக்ஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அப்போ இந்த எலக்ட்ரானை நம்ம வந்துட்டு ஈஸியா ரிமூவ் பண்ணலாம். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி நம்ம கம்மியா கொடுத்தாலே நம்ம அந்த எலக்ட்ரானை நம்மளால என்ன பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். ஸோ டாப் டு பாட்டம் வர்றப்போ அதோட சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிட்டே வர்றதுனால அதோட அட்ராக்ஷன் ஆஃப் நியூக்ளியஸ் அண்ட் எலக்ட்ரானோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு அதிகமாயிட்டே வருது. ஸோ அதோட அட்ராக்ஷனும் அதிகமாயிட்டே வருது. ஸோ நம்மளால அந்த எலக்ட்ரான்ஸை நம்ம ஈஸியா பிரிக்க முடியும். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி நமக்கு கம்மியா தான் தேவைப்படும். ஓகேங்களா. ஸோ அடுத்த ஃபேக்டர் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் ஷீல்டிங் எஃபெக்ட். ஸோ சேம் ரீசன் தான். while moving down the group new shells are introduced. The electron present in between the nucleus and valence electron are called inner electron. This electron acts as the sheet or screen in between the nucleus and valence electron. Therefore, the attraction between the nucleus and valence electron decreases. Hence, ionization energy also decreases. Same reason தான். ஸோ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ல இருக்கிற நியூக்ளியஸ்க்கும் லாஸ்ட்ல இருக்கிற எலக்ட்ரானுக்கு இருக்கிற அட்ராக்ஷன் வந்துட்டு கம்மியாயிட்டே இருக்கும். ஏன்னா இந்த லேயர்ல அடுத்தடுத்த லேயர்ல இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இந்த எலக்ட்ரான்ஸ்க்கு நியூக்ளியஸுக்கு இருக்கிற அட்ராக்ஷனை கம்மி பண்ணும். அதோட எலக்ட்ரான்ஸ் மறைக்கும், ஒரு திரை மாதிரி மறைக்கும். ஸோ அப்படி மறைக்கிறப்போ அதுதான் ஒரு ஷீல்டு மாதிரி நமக்கு பிரிக்கிறப்போ நம்ம அந்த எலக்ட்ரானஸை நம்ம ஈஸியா புல் பண்ணி இழுக்க முடியும். சரிங்களா. அப்படி இழுக்கிறப்போ நமக்கு அதுக்கு ரொம்ப எனர்ஜி தேவைப்படாது. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருந்தாலே நம்ம அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி நமக்கு குறைவா தான் தேவைப்படும். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த டாபிக், ஃபுல் டாபிக் ஃபார் அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் வேரியேஷன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீப் வாட்சிங். தேங்க்யூ.